பிரேயர் லைஃப் யார்கிட்ட இல்லையோ அந்த இடத்துல சத்துரு அதிகமாக கிரியை செய்வார். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பிரேயர் லைஃப் இருக்கிறதோ, ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சத்ரு எவ்வளவுதான் மோதி அடித்தாலும், எவ்வளவுதான் வேதனைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் கண்ணீரின் அனுபவங்களை கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் இழப்புகளை கொண்டு வந்தா கூட அவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமென். எத்தனை பேர் நம்ம மிகவும் பிரியமானவங்களா இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில கட்டளைகள் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிவிக்க கர்த்தர் சில தூதர்களை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை வருஷ கணக்கா ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க, மாத கணக்கா ஜெபிக்கலாம், வார கணக்கா ஜெபிக்கலாம், நாள் கணக்கா ஜெபிக்கலாம். இல்ல இன்னைக்கு காலையில இல்ல ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. எதுவா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்மது நிமித்தம், என் நிமித்தம் இல்லப்பா, என்கிட்ட எந்த தகுதியும் இல்ல, தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். உம்மது நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும். அது எதுவா இருக்கலாம், அதை டேஷ் போடுறேன். ஹல்லேலூயா. அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும். அதுல எது உங்களுக்கு தேவை அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும். ஆண்டவரே, அதை தாமதியாமல் செய்யும். அப்படி செய்து சொல்லி அவர் பாவ அறிக்கை செய்து என்னுடைய ஜனங்களுடைய எல்லாருக்காகவும் திறப்பிலே நின்று ஜெபித்த போதுதான் ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது பரலோகத்துல என்ன பிறந்தது? என்ன பிறந்தது? கட்டளை பிறந்தது. பரலோக கவர்மெண்ட் எப்பவும் ஆயத்தமா தான் இருக்கு. ஜெபிக்க வேண்டிய பிரகாரம், வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம், விண்ணப்பம் பண்ண வேண்டிய பிரகாரம் தேவ சமூகத்துல வரும்போது பரலோகம் எப்போதும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில எவிடன்ஸ் சரியில்லாத பட்சத்துல தான் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. என்னன்னா இன்னைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் இடையில கனெக்ட் பண்ண முடியாதபடிக்கு எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை மறைக்குது. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், பெரிய விஷயங்களா, எதுவோ அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் புரியும். அது எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கிற பட்சத்துல இரக்கம் உண்டு. சில ஆசீர்வாதங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, உமது நிமித்தம் எனக்கு அதை தாமதியாதுங்கப்பா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவரே கேளுங்கப்பா, ஆண்டவரே மன்னிங்கப்பா, ஆண்டவரே கவனிங்கப்பா. நான் கொஞ்சம் பேச போறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்துல எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல சொல்றேன், ஆண்டவரே நான் பேச போறேன் உங்ககிட்ட. ஹல்லேலூயா. எனக்கு அதை கவனிச்சிருங்க. ஒருவேளை நீங்க கவனிக்க முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்குமே, ஆனால் அதை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதியாதபடி சில கிரியைகளை இந்த காலை வேளையில செய்வார்.